ஓகே கைஸ், இதுக்கு முன்னாடி வந்து யூபிசாஃப்ட்டில் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்றத முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இப்போது நம்ம ராக் ஸ்டார் கேம்ஸ் பக்கம் வருவோம். எல்லோரும் அவளோட எதிர்பார்த்துருப்பீங்க. இந்த ராக் ஸ்டாரோட சிமிலர் திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வினோதமாக இருக்கும். நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஆல் ப்ரோஸ் அண்ட் சிஸ், வெல்கம் டு அன்ரிட்டி பாக்ஸ். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ராக் ஸ்டாரை பற்றின ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பேசலாம். அதுதான் GTA 6. இந்த டைமில் அவங்க ஓல்டு ரிலீஸ் டேட்டை வச்சுருந்தா நமக்கு இப்போது இந்த கேமை விளையாண்டுருக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அவங்க மறுபடியும் ரிலீஸ் டேட்டை தள்ளி போட்டாங்க. இது ஒன்றும் ராக் ஸ்டாருக்கு புதுசு இல்லை, இது நமக்கும் புதுசு இல்லை. ஓகே, நான் சொன்ன விஷயம் இதுதான் கைஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் வேர்ல்டு அப்படின்றது வந்து ராக் ஸ்டாருக்கே உண்டான ஒரு சொத்து தான். ஸோ பழையபடி புள்ளியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். புள்ளியும் ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். லான் அதுவும் ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். GTA சீரிஸ் அஃப்கோர்ஸ் மெயினாக GTA சீரிஸ் தான் முதல்ல சொல்ல வேண்டியது. இன்னைக்கு GTAக்கு முன்னாடியே வந்த ஒரு பெஸ்ட் கேமாக ராக் ஸ்டாருக்கு அது அமைஞ்சிருக்கும். இப்போவும் குறைஞ்சி போயிடல. மேக்ஸ் பெயின் யாராவது விளையாடாதவங்க இருந்தீங்கன்னா விளையாடுங்க. மேக்ஸ் பெயின் 3 தான் வந்து GTAக்கு முன்னாடி வந்த கேம். ஸோ அது வந்து பயங்கர ரிஃபைண்டிங்காக இருக்கும். கேம் பிளே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் விளையாடும்போது ஒரு GTA சீரிஸ் விளையாடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓப்பன் வேர்ல்டு கேம், இதை பற்றி பெருசாக சொல்லணும்னு அவசியமே இல்லை. ராக் ஸ்டார் என்றைக்குமே ஓப்பன் வேர்ல்டு கேமில் GTA தான் டாப் ஆஃப் த லைனில் வைக்கும். RDR2 வந்து எல்லாமே சூப்பர். பட் ஆனால் GTA உடைய அளவுக்கு ஈடு கொடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா GTA அளவுக்கு வரல. பட் ஆனால் RDR2வில் வந்து ரியலிஸ்டிக்கான டீட்டெயில், ரியலிஸ்டிக்கான NPCஸோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல RDR2 நம்ம எந்த குத்தமும் சொல்லக்கூடாது. கதைப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு RDR2வில் ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது. அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். இந்த ஷூட்டிங் மெக்கானிக்ஸ், அதாவது மேக்ஸ் பெயின் 3லேருந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் மெக்கானிக்ஸில் வந்து ஒரு பெரிய பேட்டர்னை உருவாக்கியிருக்காங்க. அந்த மேக்ஸ் பெயின் 3க்கு அப்புறம் வந்த கேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா GTA 5 இருக்கட்டும், RDR2 இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வீல் இருக்கும், வெப்பன் செலக்ட் வீல், கன் செலக்ட் வீல், ஆர் வெப்பன் செலக்ட் வீல், எப்படி வேணால் சொல்லலாம். ரீசெண்டான டைமில் வந்து RDR2வில் அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கூட ஆர்ஜின் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பெயின் 3லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. மேக்ஸ் பெயின் 3லேருந்து ரொம்ப சூப்பரான ஒரு மெக்கானிசம் இதே மாதிரி GTA 6ல் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா GTA 6ல் வந்து நிறைய பேர் சொன்னது என்னன்னா, அவங்க ரியலிஸ்டிக்காக கொண்டு வரேன் அப்படின்றதுக்காக காரில் வந்து கன்னை கேரி பண்ணிட்டு போகிற மாதிரியும், கையில் ஒரு கன்னை கேரி பண்ணிட்டு இருக்கும்போதே இன்னொரு பெரிய வெப்பன்ஸை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ரியலிஸ்டிக் இருக்கலாம். பட் GTA சீரிஸ்னு வரும்பொழுது அந்த இடத்துல வந்து ரியலிஸ்டிக்ன்ற பேர்லாம் வந்து தவிடுபடி ஆயிடணும். பெரிய மிஷின் கன்னை தூக்கிக்கிட்டு ரீலோடே பண்ணாமல் சும்மா சராமரியாக சுடுற மாதிரியான ஒரு கேமாக தான் GTA சீரிஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து சிமிலாரிட்டி திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிசம் தான். அதாவது கன் வீல் ஆர் வெப்பன் வீல். ஓகே, அடுத்த சிமிலர் திங் என்னென்னு பார்க்கலாம். ஃபேக் பிராண்ட்ஸ். ராக் ஸ்டார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கேமில் நம்ம ரியல் லைஃப்பில் இருக்க ஒரு பிராண்டோடைய பேரை கொஞ்சம் உல்ட்டா பண்ணி பேர் வச்சுருப்பாங்க நிறைய கடைகளுக்கு. உதாரணத்துக்கு பர்கர் ஷாட், அப்புறம் லைஃப் இன்வைட்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து GTAல போயிருந்திருக்கும். அதை வந்து ரியல் வேர்ல்டில் ரியல் சிட்டிஸ் வந்து அப்படியே வந்து ஒரு காப்பி டு பேஸ்ட் மாதிரி இதை பண்ணியிருப்பாங்க. பட் ரியல் நேம் எந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக, அந்த கான்ஷியஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேற ஒரு பேர் வச்சுருப்பாங்க. நம்ம அஃப்கோர்ஸ் பார்த்த உடனே தெரியும் அது என்ன ப்ராடக்ட், அது என்ன பேருன்றது நமக்கு பார்த்த உடனே அந்த பிராண்ட் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்றோம். இருந்தாலும் இவங்க பேர் மாற்றிருக்கணும் அப்படின்றதுக்காக ஆல்டர்னேட்டிவ் பேரை யூஸ் பண்ணி அப்படியே நம்ம தலையில் கட்டியிருப்பாங்க. அது நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும், அப்படியே அப்பட்டமாக தெரியும். ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளிப்படையாக தெரியும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தா வாண்டட் சிஸ்டம். நம்ம 19th சென்ச்சுரியில் ஆரம்பித்த RDR கேம்லேருந்து வருவோம். அப்போ இருந்து பார்த்திங்கன்னா அந்த ஷெரீஃப் அந்த காலகட்டங்கள், அதாவது இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க. அங்கேருந்து இப்போ நவீன காலகட்டத்தில் வர GTA 5 வரைக்குமே வந்து மாடர்ன் டேஸ் வரைக்குமே அந்த வாண்டட் சிஸ்டம் வந்து இவன் அதிக பேரால் தேடப்படுற ஒரு குற்றவாளி அப்படின்றத வந்து இன்ஸ்டண்ட்டாக கண்டுபிடிக்கிறாங்க. பட் அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றது கேமில் லாஜிக் கிடையாது தான். இருந்தாலும் RDR2லேயே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக தயாரிச்சவங்க வாண்டட் சிஸ்டம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக கண்டுபிடிக்கல. ஏன்னா குற்றம் செஞ்சது இவன் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்த்தருக்கு பின்னாடி ஒரு பெரிய ரெட் ஜோன் ஒன்று தெரியும். அந்த ரெட் ஜோன் வேறு எதுவும் இல்லை, நீங்கள் வாண்டட் ஆகிட்டீங்க, அதனால் வந்து உங்களோட உயிரோடையும் சுட்டோ பிடிக்கிறதுக்காக வர்றாங்க. ஓகே, அடுத்தது அப்படியே GTA சீரிஸ்க்கு வந்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எங்கேருந்து போலீஸ் வர்றாங்க, எங்கேருந்து இத்தனை படைகள் எங்கேருந்து திரண்டு வருதுன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் குற்றவாளி இவன் தான் அப்படின்னு தெரிஞ்சு எல்லாத்துடைய வெப்பனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் மேலே தான் பாயிண்டில் இருக்கும். அந்த டைமில் சராமரியாக சுட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சிமிலர் திங் வந்து RDRக்கும் GTA சீரிஸுக்கும் கரெக்டாக செட் ஆகும். இது அல்லாது வேறு ஏதாவது கேமில் இது இருக்கா, வாண்டட் சிஸ்டம் இருக்கா அப்படின்றது யாராவது விளையாண்டுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி வேறு ஏதாவது கேமில் இருக்கலாம், பார்த்துட்டு தான் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த சிமிலர் திங்ஸுக்கு போகலாம். ராக் ஸ்டார் அட்வான்ஸ் கேம் என்ஜின்.
ஏகேஏ த ரேஞ்ச். இப்போ புதுசாக கொண்டு வந்த ஒரு விஷயம் ராக் ஸ்டாரில் ரேஞ்ச் என்ஜின். இந்த ரேஞ்ச் என்ஜின் என்ன அப்படின்றத வந்து மேக்ஸ் பெயின் 3லேருந்து இப்போ RDR 2 வரைக்கும் விளையாண்ட எல்லாருக்கும் தெரியும். அதாவது இந்த ஹீரோவுடைய பிஹேவியர் இருக்கும், நீங்கள் நடக்கிறது, ஓடுறது, இந்த ஒரு விஷயம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாமே ஒரு மாதிரி பிடிச்சி வச்ச மாதிரி நடக்கும். நீங்கள் என்ன தான் ஃபாஸ்ட் வால்க் போட்டிருந்தாலும் ஒரு NPC கிட்ட நீங்கள் போகும்பொழுது ஒரு ஸ்டோரி ஓப்பன் ஆகுது, அதாவது ஒரு கட்சின் வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல நீங்கள் ஃபாஸ்ட்டாக போனாலும் ஸ்லோவாக போனாலும் அந்த NPC வந்து அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். இது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல கைஸ். இன்னொன்று, நீங்கள் காரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும்போது, அதாவது GTA 5ல் சொல்கிறேன், காரில் நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கார் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க சரௌண்டிங்கில் இருக்க அத்தனை காருமே வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ரேஞ்ச் என்ஜினுடைய வேலை தான். RDR 2லேயும் வந்து எனக்கு விளையாடும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு GTA மெக்கானிசமில் தான் வந்து, அதாவது GTA 5 உடைய மெக்கானிசமில் ஒரு கிளாசிக் கேம் விளையாடுற மாதிரி இருந்தது, ஒரு விண்டேஜ் கேம் விளையாடுற மாதிரி இருந்தது. ரெண்டுத்துக்கு அந்த விளையாடுற அந்த ஒரு பிளேயிங் டிஃப்ரென்ஸ் வந்து எதுவுமே பெருசாக சொல்ல முடியாது. ரேஞ்ச் என்ஜின் இந்த 3 கேம்லேயும் ஒன்றா தான் இருக்குது, அதாவது மேக்ஸ் பெயின் 3, RDR 2, GTA 5. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரேஞ்ச் என்ஜினில் வந்து இது மட்டும்தான் இருக்கா, இன்னும் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்றது நான் டீப்பாக போய் பார்க்கல கைஸ். ஸோ ரேஞ்ச் என்ஜின் பற்றின விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதுவும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடுத்த சிமிலாரிட்டி திங்ஸ்க்கு போகலாம். அடுத்த சிமிலாரிட்டி திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட் பர்சன் ப்ரோட்டகனிஸ்ட். ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் பேட் பர்சனாகவே இருப்பான். நீங்கள் ராக் ஸ்டாருடைய எல்லா கேம்லேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோட்டகனிஸ்ட்டாக இருக்கவன் வந்து எப்போவுமே பேட் பர்சனாக இருப்பான். RDR 2லேயும் அதே மாதிரி தான். RDR 2 வந்து நான் ஏன் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, விளையாண்ட நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, RDR 2 மாதிரி ஒரு ராக் ஸ்டார் வந்து இதுக்கு மேலே ஒரு கேமை உருவாக்க முடியாது, அவ்வளோ அருமையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரத்தம் தெறிக்க வயலன்ஸோட உருவாக்குன அந்த கேம்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் RDR 2ல் அதெல்லாம் அப்படி எதுவுமே இல்லை, ரொம்ப இனிமையாக இருந்தது விளையாடுறதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. பட் அவங்க பேச்சை கேட்டுட்டு நான் RDR 2 விளையாட போது தான் எனக்கே தெரியுது, RDR 2லேயே சேம் வயலன்ஸ் இருக்குது. நிறைய பேர் அந்த ஸ்டோரியில் ட்ராவல் ஆகிறதுனால அடுத்தடுத்த மிஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ அது டீப் டைவ் பண்ணி உள்ளுக்குள்ளே போய் ஓப்பன் வேர்ல்ட் கேமில் யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அங்கே நிறைய கொடூரமான விஷயங்களும் நடக்குது. ஆனால் பொதுவாக விளையாடுற கேமர்ஸ் யாருக்குமே வந்து ஸ்டோரியை மட்டுமே பார்த்துட்டு கடந்து போகிற நிறைய கேமர்ஸுக்கு வந்து அது தெரிய மாட்டேங்குது. ஸோ RDR 2லேயும் அது இருக்குது, RDR 2லேயும் வைலன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம லோக்கி வந்து எப்படி வைலன்ஸை தவிர்க்க முடியாது அப்படின்ற மாதிரியே படங்கள் எடுத்துகிட்டு இருக்காரோ அது வந்து நமக்கு சலிப்பு தட்டுது, அது வேறு விஷயம். இப்போ ராக் ஸ்டாரும் வந்து அதே மாதிரி தான், ஒரு பேட் பர்சன், ஒரு வைலன்ஸ் அதை வந்து கையில் எடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ GTA 6ல் வந்து எந்த மாதிரியான வைலன்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல, வரட்டும் பார்க்கலாம். ஸோ வைலன்ஸ் இஸ் பிக் சிமிலாரிட்டி இன் ராக் ஸ்டார் கேம்ஸ். இதை ராக் ஸ்டாரே நினச்சாலும் தவிர்க்க முடியாது. ஓகே, ஆல் ப்ரோஸ் அண்ட் சிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கேங்கில் கேமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ராக் ஸ்டார் வெறியர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் உள்ள போய் செக் பண்ணி பாருங்கள், இதே மாதிரி வீடியோஸ் நிறைய இருக்குது. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க. ஆல் ப்ரோஸ் அண்ட் சிஸ், ஹேவ் அ குட் டே. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.